ரணிலை முதலாவதாக விரும்புவோர் யாரை இரண்டாவதாகவும் மூன்றாகவும் விரும்புகிறார்கள்? நாமல் ராஜபக்ஷை முதலாவதாக விரும்புவர்கள் யாரை இரண்டாம் மூன்றாம் தெரிவாக விரும்புகிறார்கள்? சங்குக்கு வாக்களிப்பவர்கள் இரண்டாம் மூன்றாம் வாக்கு என வாக்களித்தால் யாரை விரும்புகின்றார்கள் என்பது நிச்சயமாக இந்த தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியானது ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பு எவ்வாறு செய்வது என்பது தொடர்பாகவும் வாக்கு எண்ணிக்கை என்பது எவ்வாறாக நடைபெறும் என்பதனையும் தற்கால சூழலிலே விளங்கப்படுத்துவதற்காக பதிவு செய்யப்படுகிறது. ஜனாதிபதி தேர்தலில் வழமையாக கடந்த 40 ஆண்டுகளிலே ஒருவருக்கு மட்டும் வாக்களிப்பதை பொதுவாக வழமையாக கொண்டிருந்த நாங்கள் முதலாக இரண்டாம் விருப்பு வாக்கு அல்லது மூன்றாம் விருப்பு வாக்கு என்று நாங்கள் செலுத்த வேண்டிய நிலைமை இல்லை செலுத்துவது தொடர்பாக சிந்திக்க வேண்டிய ஒரு அரசியல் சூழல் ஒன்று ஏற்பட்டுள்ளது. இதில் பல இடங்களிலே பலர் இது தொடர்பாக தெளிவுபடுத்தல்களை வழங்க முயற்சித்தாலும் தொடர்ந்து என்னிடமும் இதை பற்றி கேள்விகள் கேட்கப்படுவதனால் இந்த தெளிவை நாங்கள் வழங்குகின்றோம். நீங்கள் விரும்புகின்ற 3 வேட்பாளர்களுக்கு வாக்களிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது, அல்லது நீங்கள் விரும்புகின்ற 2 வேட்பாளர்களுக்கும் வாக்களிக்கலாம், அல்லது ஒருவருக்கும் வாக்களிக்கலாம். ஒருவருக்கு மட்டும் வாக்களிக்கும் அடுத்து அவருக்கு நீங்கள் வெறுமனே புல்லடியை மட்டும் போட்டுவிட்டு வரலாம். 2 அல்லது 3வது விருப்பு வாக்கை நீங்கள் அளிக்க விரும்பும் பட்சத்தில் புல்லடியிட முடியாது. நீங்கள் முதலாவதாக விரும்பும் வேட்பாளர்களுக்கு எதிரே 1 என்ற இலக்கத்தையும், இரண்டாவதாக உங்களுடைய விருப்பு வாக்கை செலுத்த விரும்பும் வேட்பாளருடைய பெயர் மற்றும் சின்னத்துக்கு எதிராக 2 என்ற இலக்கத்தையும், மூன்றாவதாக விருப்பு வாக்கை செலுத்த விரும்பும் வேட்பாளருக்கு எதிராக 3 என்ற இலக்கத்தையும் எழுதிவிட்டு வர வேண்டும். அவ்வாறு நீங்கள் தவறவிடும் சந்தர்ப்பத்தில் உங்களுடைய வாக்கு ஒரு வலுதற்ற வாக்கு, இன்வலிட் ஓட்டாக கருதப்படும். ஆகவே மீளச் சொல்லுகின்றேன், ஒருவருக்கு மட்டும் நீங்கள் வாக்களிப்பதாக தெரிவு செய்துவிட்டால் அவருக்கு எதிராக புல்லடியை போட்டுவிட்டு உங்களுடைய வாக்குச்சீட்டை மடித்து அதற்குரிய பட்டியல் போட்டுவிட்டு நீங்கள் வரலாம். 2ஆம் 3ஆம் விருப்பு வாக்கு என்ன அளிப்பது என தீர்மானித்து விட்டால் இலக்கங்களை பாவிக்க வேண்டும். புல்லடியை போட்டு பிறகு 2, 3 என்றும் போடியலாது 1, 2, 3 அல்லது 1, 2 என்று வாக்குகளை நீங்கள் அளிக்க வேண்டும். அவ்வாறு அளிக்காவிட்டால் அது வலுதற்ற வாக்காக கருதப்படலாம். அடுத்ததாக பலரும் என்னிடம் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக கேட்கக்கூடிய கேள்வி, இந்த ஒரு வேட்பாளரும் 50% மேலே வாக்குகளை பெறாவிட்டால் நடைபெறுவது என்ன என்று. இப்போ நாங்கள் இதை உதாரணபூர்வமாகவே பார்த்துவிடுவோம். நிகழ்கால ஜனாதிபதி தேர்தலிலே பங்கு பெற்ற வேட்பாளர்கள், இந்த தேர்தலிலே அனுரகுமார திசாநாயக்க, சஜித் பிரேமதாச, ரணில் விக்ரமசிங்க ஆகிய 3வரையும் முன்னணி வேட்பாளர்கள் என்று சொல்லுகிறார்கள். இதிலே அனுரகுமார திசாநாயக்கவும் சஜித் பிரேமதாசாவும் முதல் 2 இடங்களை எடுத்து விட்டார்கள் என்று வைப்போம். உதாரணமாக அனுரகுமார திசாநாயக்கு 35% வாக்குகளும் சஜித் பிரேமதாசாவுக்கு 32% வாக்குகளும் வழங்கப்பட்டிருந்தால் ஏனைய வாக்காளர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பது எஞ்சிய 32% வாக்குகள். 100லிருந்து 35-32 கழித்தால் மிச்சம் 33% வாக்குகள் இணைய வேட்பாளர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. முதலாவது பணி தேர்தல் ஆணைக்குழு செய்யக்கூடிய பணி, ஏனைய வேட்பாளர்கள் அனைவரையும், முதல் 2 வேட்பாளர்கள் தவிர்த்த அதிகூடிய வாக்குகளை பெற்ற முதல் 2 அனைவரையும் போட்டியிலிருந்து விலக்கும். எனவே ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் 3வது இடத்தை பெறுவாராயின் அவரும் போட்டியிலிருந்து விலக்கப்படுவார். அதற்கு பின்னர் போட்டியில் 2வது எண்ணிக்கையில்
எந்த வேட்பாளருடைய வாக்குகள் தொடர்பாக நாங்கள் கவனம் செலுத்துவோம் என்றால் அது அனுரகுமார் திசாநாயக்கவும் சஜித் பிரேமதாசாகவும் இருக்கும். அவர்கள் இருவரும் முதல் 2 இடத்தை பெற்றுக்கொண்டார். இதில் சூட்சுமம் என்னவென்றால் அவர்களுடைய வாக்குகளை இதற்கு மேல் நாங்கள் பார்க்கவும் மாட்டோம். நிராகரிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட ஏனைய வேட்பாளர்களுடைய 2ஆம் 3ஆம் விருப்பு வாக்குகள் எண்ணப்படும். உதாரணமாக நீங்கள் ரணில் விக்ரமசிங்கக்கு 1வது விருப்பு வாக்கை வழங்கியிருந்தீர்கள் என்றால் 2வது விருப்பு வாக்கை சஜித் பிரேமதாசாவுக்கு வழங்கியிருப்பீர்கள் என்று வைப்போம். உங்களுடைய வாக்கு சஜித் பிரேமதாசாவுடைய வாக்கோடு சேர்க்கப்படும். நீங்கள் நாமல் ராஜபக்சக்கு 1வது வாக்கை செலுத்தியவரா என்று வைப்போம். 2வது வாக்கை அனுரகுமார் திசாநாயக்காவுக்கு வழங்கிவிட்டீர்கள் என்று வைப்போம். உங்களுடைய வாக்கு தற்போது அனுரகுமார் திசாநாயகனுடைய வாக்கோடு சேர்க்கப்படும். சரி, நீங்கள் 1வது விருப்பு வாக்கை ரணில் விக்ரமசிங்கக்கும் 2வது விருப்பு வாக்கை திலீப் ஜெயவீரருக்கும் அளித்து விட்டீர்கள் என்று வைப்போம். 3வதை அனுரகுமார் திசாநாயக்காவுக்கு வழங்கிவிட்டீர்கள் வைப்போம். உங்களுடைய அந்த 3வது வாக்கின் அடிப்படையில் அந்த வாக்கும் அனுரகுமார் திசாநாயகோடு சேர்த்து பார்க்கப்படும். நான் எதை சொல்கிறேன்? முதல் 2 வேட்பாளர்கள் தவிர்த்த ஏனைய வேட்பாளர்களுடைய 2வது மற்றும் 3வது தெரிவு யாருக்கு வழங்கப்பட்டுள்ளதோ அதை கொண்டு வந்து அதன் அடிப்படையில் முதல் 2 வேட்பாளர்களுடைய வாக்குகளோடு சேர்க்கப்படும். உதாரணமாக 35% என்னுடைய உதாரணத்தின் பிரகாரம், இது வெறுமன உதாரணம் தான், அனுரகுமார் திசாநாயக்கவும் 32 சஜித் பிரேமதாசாவும் பெற்றுக்கொண்டால் ஏனைய 33% வாக்குகளில் 25% ரணில் விக்ரமசிங்க பெற்றுக்கொண்டால் ரணில் விக்ரமசிங்கக்கு வாக்களித்திருக்கக்கூடிய 25%-ல் மொத்த 100%-ல் 3 அல்லது 4% மாணவர்கள் சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களித்திருந்தால் அந்த 3-4% வாக்குகளை பெற்று தற்போது 32%-ல் இருந்த சஜித் பிரேமதாசா 36%-க்கு வருவார். அனுரகுமார் திசாநாயகை விட 1% கூட பெற்றவராக வருவார். அதே அளவு விகிதாசார ரீதியில் அதிகரிப்பை 2ஆம் 3ஆம் வாக்குகள் இருந்த அனுரகுமார பெற்றுக்கொள்ளாவிட்டால் 2ஆம் நிலையில் இருந்த சஜித் பிரேமதாசா ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படும். அப்போ முதல் 2 வேட்பாளர்களுக்கு இடையிலான வித்தியாசம் குறைவானதாக இருக்கும் சந்தர்ப்பத்தில் நீக்கப்பட்ட வேட்பாளர்கள், அதாவது 3ஆம் இடத்தில் ரணில் விக்ரமசிங்கே இருக்கின்றார் என்றால் அவருக்கு அளிக்கப்பட்ட 2ஆம் 3ஆம் விருப்பு வாக்கில் ஒரு குறிப்பிடத்தக்க அளவு சதவீதம் இந்த முதல் 2 வேட்பாளர்கள் யாருக்கு போகிறதோ அவர் ஜனாதிபதியாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் முதலாம் வேட்பாளராக பெறப்பட்டவர், உதாரணமாக அனுரகுமார் திசாநாயக்க 40% வாக்குகளை பெற்றுக்கொள்வாராக இருந்தால் சஜித் பிரேமதாசா 31 அல்லது 32% வாக்குகளை பெற்றுக்கொள்வார் என்றால் 8% வாக்குகளை அவர் தன்னுடைய 2ஆம் 3ஆம் விருப்பு வாக்குகள் மூலமாக சமன் செய்து அதையும் தாண்டி செல்ல வேண்டிய நிலைக்கு சஜித் பிரேமதாசா இருப்பார். குறிப்பாக 2ஆம் 3ஆம் வாக்குகளை அளிக்கின்ற ஜனாதிபதி தேர்தலின் போது வாக்களிக்கின்ற பழக்கம் இல்லாத இலங்கை மக்கள் 2ஆம் வாக்கை செலுத்துவார்களா 3ஆம் விருப்பு வாக்கை செலுத்துவார்களா என்ற சந்தேகம் இருக்கும் சந்தர்ப்பத்திலே சில வேளைகளிலே 50%-ஐ விட குறைவாக பெற்றிருக்கக்கூடிய சூழலில் 2ஆம் 3ஆம் விருப்பு வாக்கு பெரிய அளவில் செலுத்தப்படாத நிலையில் முதலாம் விருப்பு வாக்கை கூடுதலாக யார் அடுத்தது ஜனாதிபதி என்பதை தீர்மானிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எனவே அனுரகுமார திசாநாயக்க தற்பொழுது முன்னிலையில் இருக்கின்றார் என்ற அடிப்படையில் பேசப்படுகின்றது. அது ஒரு சிக்னிஃபிகண்ட் லீட், அது குறிப்பிடத்தக்க அளவு 2ஆம் வேட்பாளரிடமிருந்து வித்தியாசப்படுத்தப்படுமாக இருந்தால் அனுரகுமார திசாநாயக்க அடுத்த ஜனாதிபதியாக இலகுவில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்பதுதான் இந்த ஜனாதிபதி தேர்தல் சட்டம் தொடர்பாக சொல்லப்படுகின்ற விதிகள் கூறப்படுகின்றன. ஆனால் அவருக்கும் 2ஆவதுக்கும் அல்லது முதலாவதாக வருகின்றவருக்கும் 2ஆவதுக்கும் இடையிலான இடைவெளியானது குறைவாக இருக்கும் பட்சத்தில் 2ஆம் 3ஆம் விருப்புகள் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும். சில வேளையில் முதலாம் விருப்பு வாக்கில் 2ஆம் நிலை பெற்றவர் அடுத்த ஜனாதிபதியாக வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. தற்பொழுது இந்த ஜனாதிபதி தேர்தல்
கூடுதலாக முக்கியத்துவம் பெறுவது போல் தெரிகிறது இரண்டாம் இடத்துக்கான போட்டி. இரண்டாம் இடத்தில் சஜித் பிரேமதாசவா ரணில் விக்ரமசிங்கவா இருக்கின்றார் என்பதுதான் போட்டி என்பது போல் தேர்தல் கணிப்பீடுகள் குறிப்பிடுகின்றன. எங்களுடைய தேர்தல் கணிப்பீடுகளில் இருக்கக்கூடிய சிக்கல் என்னவென்றால் இந்த சாம்பிள் சைஸ் எத்தனை மக்களை பேட்டி கண்ட அந்த விடயத்தவர்கள் சொல்கின்றார் என்பது ஒரு ஒப்பீட்டளவில் சிறிய எண்ணிக்கை, சாம்பிள் சைஸ் சின்னதாக இருப்பது என்பது ஒரு பெரிய குறைபாடாக இருக்கிறது. ஆகவே வெளிவரக்கூடிய விவரங்கள் எவ்வளவு தூரம் உண்மையானது என்ற கேள்வி இருக்கின்றது. ஆனால் இறுதியாக தீர்மானிக்கப் போகின்றது இரண்டாவது எண்ணிக்கையிலே முதல் 2 வேட்பாளர்கள் தவிர்த்து ஏனைய வேட்பாளர்களுடைய 2ஆம் 3ஆம் தெரிவு என்பதுதான் இந்த தேர்தலை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கக்கூடும். ஆகவே ரணிலை முதலாவதாக விரும்புவோர் யாரை 2ஆவதாகவும் 3ஆகவும் விரும்புகிறார்கள், நாமல் ராஜபக்ஷவை முதலாவதாக விரும்புவர்கள் யாரை 2ஆம் 3ஆம் தெரிவாக விரும்புகிறார்கள், சங்குக்கு வாக்களிப்பவர்கள் 2ஆம் 3ஆம் வாக்கு என வாக்களித்தால் யாரை விரும்புகின்றார்கள் என்பது நிச்சயமாக இந்த தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. பொறுத்திருந்து பார்ப்போம். 22ஆம் தேதி 23ஆம் தேதி முடிவுகள் வெளிவரும். நன்றி, வணக்கம்.